ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன தடவை உங்களுக்கு ஸ்டோரிஸ் பற்றி வீடியோஸ் போட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நானும் இதே வீடியோவில் ஸ்டோரிஸ் பற்றி உங்களுக்கு இந்த ஸ்டோரியை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது இந்த ஸ்டோரி பேர் த மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரம்மன். இந்த ஸ்டோரியில் ஒரு ஃபார்மர் இருப்பார். ஆனால் அவரோட அனிமல்ஸ் கிட்ட அவர் ரொம்ப ரூடாக நடந்துப்பார். அதனால் ஒரு டாங்கி, ஒரு கேட், ஒரு ரூஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு டாக், அவங்க 4 பேருமே அந்த ஃபார்மை விட்டு வெளில ஓடி போய் மியூசிஷியன்ஸ் ஆகலான்னு நினச்சாங்க. நைட்டு அவங்க அந்த ஃபார்மை விட்டு வெளில போனாங்க. ஆனால் அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போது ரூஸ்டர் சொல்லிச்சு, எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி பார்க்கும்போது அது ஒரு வீடாக இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக திருடங்களாக இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சேட் ஆகிட்டாங்க. அந்த வீட்டில் நிறையா சாப்பாடு இருந்துச்சு. அப்போது டாங்கி சொல்லிச்சு, எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அதே மாதிரி செய்யுங்கன்ட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த பிளானை சொல்லிச்சு. அப்போது டாங்கி ஜன்னல் பக்கத்தில் நின்றுக்குச்சு. டாங்கி மேலே டாக் ஏறிச்சு, டாக் மேலே கேட் ஏறிச்சு, கேட்டு மேலே ரூஸ்டர் ஏறிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நல்லா கத்துனாங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக போய் அந்த திருடங்களை பயன்படுத்திட்டாங்க. திருடங்க பார்க்கவே செய்யாமல் அப்படியே வெளியில் ஓடி போயிட்டாங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லீடர் திருடங்க, நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன திருடனை கூப்பிட்டாங்க. நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் பாரு, அது சேஃபாக இருக்கான்னு நீ பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னாங்க. அவனும் அந்த வீட்டுக்குள்ளே போய் போனான். முதல்ல அவன் கேண்டில் எடுத்துக்கிட்டு அதை லைட் பண்ண போனான். அங்கே எதுவும் லைட் பண்ண இல்லாதனால அந்த கேட்டோட ஐஸை பார்த்து இது சாம்பலாக இருக்குமோன்னு நினச்சி அதுக்குள்ளே கேண்டில் விட்டான். அதுக்கப்புறம் கேட் ரொம்ப கோவமாகி அவனை கடிச்சிருச்சு. அதுக்கு போய் அவன் ஓடி போய் அந்த டோருக்கு பக்கத்தில் போனால் அங்கே டாக் இருந்துச்சு. டாக் இவன் காலை கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் பின்னாடி உள்ள ஒரு யார்ட் மாதிரி இந்த இடத்துக்கு போன இடத்துல டாங்கி இவனை எத்திடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போனால் ரூஸ்டர் வந்து காதிலே வந்து கத்துச்சு. இவன் வெளில ஓடி போய் சொன்னா, அந்த வீட்டில் ஒரு சூனியக்காரி இருக்கா, அவனை கடிச்சான். அடுத்து கதவுக்கு பக்கத்தில் ஒரு கத்தி வச்ச மனுஷன் இருக்கான், அவன் காலை குத்துனான். அடுத்து பின்னாடி உள்ள யார்டில் ஒரு பெரிய மான்ஸ்டர் இருந்துச்சு. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே போக வேணான்னு சொல்லிட்டு அந்த திருடவங்க எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க. ஆனால் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் மியூசிஷியன்ஸ் ஆகவே ஆகலை. அவங்க அங்கேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அங்கேயே அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணாங்க. இந்த கதை மியூசிக்கை பற்றியும் ஒரு கிளவரான தாட்டை பற்றியும் இருக்குது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.